ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட நான் இன்றைக்கி 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினாலே போதுமானதுங்க. அடுத்து 4 பெரிய சைஸ் தக்காளி நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமே வதங்கி வந்துடுங்க. இப்போ இது கூட நான் இன்றைக்கி ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இது வாசனைக்காக தான். இது உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போது தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வரட்டுங்க. அதில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாங்க. இதை தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி கிரேவி கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கணுங்காட்டி கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீ அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசால் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுறலாங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேங்க. சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூனே போதுமானது. நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இப்போது இது கூட நான் இன்றைக்கி கசூரி மேத்தி இலை ஆட் பண்ண போகிறேங்க. கசூரி மேத்தி இலைனா வெந்தயக்கீரையை காய வச்சு வச்சுருப்பாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும். போகிறப்ப நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா எல்லா கிரேவி ஐட்டத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இது போட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இதை வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இலைகளை நல்லா கசக்கி கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் பால் எடுத்து அதில் நானே வீட்டில் செஞ்ச பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாங்க. இதை சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.